இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாம் சங்கீத புஸ்தகம் 34ஆம் அதிகாரத்திலிருந்து 3வது பாடத்தை கற்றுக்கொள்ளப் போகிறோம். தாவீது நமக்கு 7 முதல் 10 வசனங்களில் அடங்கியுள்ள ஒரு நல்ல ஒரு சத்தியத்தை நமக்கு இந்த நாளிலே கற்றுக் கொடுக்க பிரியப்படுகிறார். இங்கு என்ன அவர் சொல்லிக் கொடுக்க ஆசைப்படுகிறார் என்று சொன்னால், ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை மிகவும் ஆணித்தரமாக நமக்கு கற்றுத்தர பிரியப்படுகிறார். இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நாம் பார்ப்போம் என்று சொன்னால், 7வது வசனத்தில் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு என்ன கிடைக்கிறது, நாம் கர்த்தருக்கு பயப்படும் பொழுது அவர் எப்படி நமக்கு உதவி செய்கிறார் என்றெல்லாம் ஒரு அருமையான வாக்குத்தத்தத்தை கொடுப்பதை நாம் படிக்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நன்மையாய் முடிகிறது என்பதில் எந்தவித சந்தேகம் இல்லை என்பது இந்த சங்கீதத்திலிருந்து தெரிகிறது. அவர் ஒவ்வொரு வசனமாக சொல்லும் பொழுது, கர்த்தருக்கு பயப்படும் பொழுது அவருடைய தூதர்கள் பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவானாய் இருக்கிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். இங்கு கர்த்தருக்கு பயந்திருக்கிறவர்களுக்கு நன்மை குறைவுபடவில்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாய் கிடக்கும், ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று அவர் அருமையான வாக்குத்தத்தங்களை சொல்வதை நாம் பார்க்கிறோம். இந்த வசனங்களை நாம் தியானிக்கும் பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் நமக்கு என்ன தருகிறது, கர்த்தருக்கு பயப்படுதல் என்றால் என்ன என்பதை நாம் முழுமையாக புரிந்து கொள்வதற்கான ஒரு வசனமாய் இருக்கிறது. இந்த நாளில நாம் கர்த்தருக்கு பயப்படும் பொழுது அவருடைய கிருபை நமக்கு கிடைக்கிறது. அவருடைய கிருபை நம் வாழ்க்கையில் ஆவிக்குரிய ஜீவியத்திற்கும் இந்த உலக பிரகாரமான காரியத்திற்கும் மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. கர்த்தருக்கு தெரியும் நமக்கு எது நன்மை என்று. ஆகவே தான் அவர் சொல்கிறார், சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாய் கிடக்கும், ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. அவருடைய கிருபையை பெற்றுக்கொள்வதற்கு நாம் கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். கர்த்தருக்கு பயப்படும் பொழுது அவருடைய தூதர்கள் நம்மை பாதுகாப்பார்கள், நமக்கு குறைவில்லை, அதிலும் ஒரு நன்மையும் குறைவில்லை என்பதை நாம் படித்துக் கொள்கிறோம். ஆகவே கர்த்தருக்கு பயப்படுவோம், அவருடைய கிருபையை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் ஒரு குறைவில்லாமல் நம்மை பாதுகாப்பார். ஆமென்.